chapter 49, verses 28 to 33. வசனம் 28. இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரர்கள். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனுக்கு ஆசீர்வதித்தான். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். எத்தியான எப்பேரனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு. வசனம் 30. அந்த குகை கானான் தேசத்திலே எதிராக மல்போலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி அபிரகாம் எத்தியானாகிய எப்பேரனை கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே அபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாவையும் அடக்கம் பண்ணினேன். வசனம் 32. அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் எத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோப்பு தன் குமாரனுக்கு கட்டளை இட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டில் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தோடே சேர்க்கப்பட்டான். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். The Lord bless you and keep you. பக்கத்தில் பார்த்து லேசா சொல்லுங்களேன். The Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். Praise the Lord. ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது மிக ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒவ்வொரு வாரத்திலும் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அவருடைய அழகான வார்த்தையை கேட்கும்போது அது நம்முடைய ஆத்மாவுக்கு, ஆவிக்கு ஜீவனாக வருகிறது, பலனாக வருகிறது. தேவன் இந்த பூமியை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆடம், ஈவ். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஏவாளை படைக்கும் போது ஆதாமுடைய அந்த ரிப்ஸ்ல இருந்து அவர் எடுத்து உமன், ஸ்ரீயானவளை ஆண்டவர் படைத்ததே நம்ம பார்க்கிறோம். படித்த பிறகு என்ன சொல்லுகிறார்? நீங்க பலுகி பெருக வேண்டும் என்று. I've created you so that you can multiply and increase. அப்ப அவங்க பலுகி பெருகும் போது பாவமும் அதிகரித்தது, அக்கிரமமும் அதிகரித்தது. கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். ஆனாலும் அந்த காலகட்டங்களிலே நோவா என்பவர் தேவனுக்கென்று உண்மைத்துவமாக, நேர்மையாக அவர் வாழ்ந்தார். ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னாரு, நீ ஒரு பேழையை கட்டி எல்லா மிருக ஜீவங்களிலும் ஒரு நீங்க கொண்டு வந்துட்டு உன்னுடைய குடும்பத்தாரையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அப்படியாக ஆண்டவர் காப்பாற்றினார் என்று கூட நம்ம வாசிக்கிறோம். In fact, a rainbow is a sign that the Lord has made a covenant with us. ஆண்டவர் நமக்கென்று ஒரு உடன்படிக்கை வைத்து மறுபடியும் ஜலத்தின் மூலமாக நான் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். And even after the flood, அந்த பெரிதான அந்த வெள்ளம், அந்த சூழ்நிலைக்கு பிறகும் கர்த்தர் தன்னுடைய உண்மைத்துவத்தை தலைமுறையாக அவர் வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, அவர் அதை காத்துக்கொண்டார். பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். இன்றைக்கு நாம் இங்க இருக்கிறோம். ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாவது ஆதாம் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து, புது ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நாம் இந்த பூமியில இருக்கிறோம்.
Why I'm saying this is that we have a lineage. நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. there has been someone before us. நாம் இருக்கிறதுக்கு முன்பதாகவே ஒருவர் இருந்திருக்கிறார். We have a genealogy also. நாம் இந்த பூமியில நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாக்கப்பட்டு நம்ம வந்தோம். அதற்கு முன்பதாகவே நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். Some of us know the word genogram. Genealogy, genogram. Genogram என்று சொன்னா சிலருக்கு அந்த ஆசை இருக்கும். ஓகே, என்னுடைய தாய் தகப்பன் யார், அப்பா அம்மா சைட்ல மெட்டர்னல் பெட்டர்னல் சைட்ல யாரு, தாத்தா பாட்டி, அப்ப கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்க கிரேட் கிராண்ட் மதர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு some of us have that, you know, that liking to know who are your ancestors, forefathers எல்லாம் யாருன்னா உங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கலாம். எனக்கு அந்த விருப்பம் இருந்து முன்ன வந்து அந்த ஜீனோகிராம்லாம் ஒரு மாதிரி படி தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் முடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த லிங்க்லாம் கனெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேத கல்லூரியில நமக்கு வந்து ஒரு டாபிக், அதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம், மேரேஜ் அண்ட் ஃபேமிலின்னு. அந்த மேரேஜ் அண்ட் ஃபேமிலியில இருந்து ஒரு காஸ் என்னன்னா we have to do a genogram. அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பெற்றோர்கள், பிறகு சைட்ல யூனோ அவங்களுடைய பிள்ளைகள், and then the cousins and all that. Is really very interesting ஆ இருக்கும் அது பார்க்கிறதுக்கு. The year 2009 ல இருந்து my first time to, அதாவது அந்த டைம்ல இருந்து நான் வந்து இந்தியாவுக்கு வந்து நார்த் இந்தியா தான் நான் போயிருந்தேன் at that time. So 2009 was my first visit to South India. So South India போற ஒரு திருமணத்துக்கு நான் போனேன். ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, திருநெல்வேலிக்குன்னு போனோம். இப்ப திருநெல்வேலி என்னன்னா என்னுடைய ஃபாதருடைய பூர்வ இடம். ஓகே, திருநெல்வேலி. அப்ப என்னுடைய கசன்ஸ், ஓகே, கசன் அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு, அப்ப அங்க கேரளால திருமணம் முடிஞ்சிட்டு வாகனத்துல நம்ம திருநெல்வேலி போனோம். ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் என்ட்ரிங் இன்டு சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, திருநெல்வேலி. திருநெல்வேலியில இன்னும் கொஞ்சம் அங்க இருக்கிற கிராமம்லாம் சின்ன சின்ன கிராமம் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் இன் இந்தியன், நெவர் ஸ்டெப் ஃபுட் டு தமிழ்நாடு, இன்னொரு நாடு, ஆல் தமிழர்கள். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அந்த கிராம பேர்லாம் இருந்தது. அப்ப அங்க ஒரு கிராமத்துக்கு கொண்டுட்டு போகும்போது, ஏன்னா ஃபியூ கிராமம் அங்க அந்த வட்டாரத்துல இருக்கும். ஒரு கிராமத்தினுடைய பேர் வந்து சாத்தான்குளம். சாத்தான்குளமா, போர்ட்ல தமிழ்ல இருந்துச்சு சாத்தான்குளம். ஆனா ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய அந்த கிராம பேர் வந்து மீராம்குளம். ஸோ அந்த பூர்வத்துல போய் காமிக்கணும்னு என்னுடைய கசின்ஸ் எல்லாம் என்னை கூட்டிட்டு போனாங்க. ஸோ கூட்டிட்டு போகும்போது அங்க என்னுடைய ஃபாதரோட அவருடைய பிரதர் சில்ட்ரன் அங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க போய் காமிச்சாங்க அந்த பிளாட் ஆஃப் எம்டி லேண்ட், வெல் கேப்ட், அண்ட் 2 கலர் அங்க இருந்துச்சு. My father's father and mother. அப்படின்னா I was able to see. அப்ப அந்த இடத்துக்கு போன உடனே I felt a sense of wow, how did என்னுடைய தகப்பனார் எப்படி அந்த நாட்களில அங்க இருக்கிற இடத்துல இருந்து எப்படி அவங்க வந்து மலாயாக்கு வந்தாங்க. How did he went to that time Malaysia and Singapore together. இப்ப கம்மாஸ் என்ற ஒரு இடத்துல ஆசிரியர் பணியெல்லாம் எப்படி அவங்க செஞ்சாங்கன்னு I was very moved. அந்த கல்றையில remember அப்ப வந்து எனக்கு ஹேண்ட்போன் இல்ல, அந்த கேமரா ரிவர்ஸ் இப்படி பண்ணிட்டு இப்படி நான் எடுத்த ஒரு செல்ஃபி. I was just literally in tears to imagine, to think எப்படி இந்த சந்ததியாக வந்து and today நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. Now as we come to this text today, Genesis 49, turn your Bibles to Genesis 49. யாக்கோபு என்ற ஒருவர் நமக்கு முன்பதாகவே இருக்கிறார். To understand this text, யாக்கோபை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாக்கோபு வந்து தேவனோட அவர் சஞ்சரித்தார், அதாவது அவர் ரெசல் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னார், இனி நீ யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல். ஓகே, யாக்கோபுக்கு ஒரு பேரு வழங்கப்பட்டது. But I want us to know that Jacob had another name and that was called deceiver. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இருந்தது. அவராகவே வைக்கல,
ஆனா வேத பண்டிதர்கள் அவரை குறித்து பார்க்கும்போது, வேதத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, ஜேக்கப் வாஸ் a deceiver. அவன் ஒரு வஞ்சகக்காரன், பொய் நிறைய சொல்லியிருக்கான். ஆக்சுவலி குறிப்பாக தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக, தன்னுடைய உடன் பிறந்த ஈசாவுக்கு விரோதமாக அவன் அதிகமான ஒரு குற்றத்தை அவர் செய்தார். அது அவருக்கு ஒரு குறையா இருந்தது. he was a cheater, he was a trickster, or someone who manipulated. அவருடைய தகப்பனா இருக்கக்கூடிய ஈசாக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக். பொறுமையா நீங்க கேட்டீங்கன்னா அந்த கதை கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக். இப்ப ஈசாக்கு வயது அடைந்த நேரத்துல ஐசக் வாஸ் வெரி ஓல்ட். மிகவும் வயதான நேரத்துல தன்னுடைய 2 குமாரர்கள் ஈசாவ், யாக்கோபு, அவருடைய அவருடைய அந்த பர்த் ரைட், அவருடைய சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு அவர் தீர்மானம் பண்ணார். ஈசாவுக்கு அவருடைய சரீரம், அவருடைய கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேரி. when he was coming out of his mother's womb, he was very hairy. முடியா இருக்குமா? சில குழந்தை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வெளியே வரும், இன்னும் இப்படி முடி அடர்த்தியா இருக்கு, இப்போ திக்கா இருக்க, முடியா இருக்குமா ஈசாவு. அப்ப ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதுல குருடாய் இருந்தார். he couldn't see well, மங்களா தான் இருக்கும் போல. ஆனா யாக்கோபு என்னத்தமா செய்தாரு? யாக்கோபு அந்த ஆடுனுடைய மயிரை எடுத்து தன்னுடைய கரத்துல அவன் போட்டுக்கொண்டு தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய், தகப்பனார் அந்த கையை தொடும்போது, ஓ மயிராய் இருக்கிறது, இவன் ஈசாவ் என்று நினைத்து ஈசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு இடத்துல ஈசாக்கு கொடுத்ததை நாம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். Jacob stole what was rightful for his brother Esau. தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக அவன் பொய் சொல்லி பாவம் செய்தார். தன்னுடைய உடன் சகோதரனா இருக்கக்கூடிய ஈசாவுக்கு விரோதமாக கூட அவன் பாவம் செய்தார். And that was captured later on. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நீதி நேர்மை உள்ளவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு குமாரர்கள் இருந்தார்கள். யாக்கோபு குமாரர்கள் மூலமா தான் அந்த கோத்திரங்களை நம்ம பார்க்கிறோம். ரூபன், சிமியோன், நெப்தலி, இது கொண்ட பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஜேக்கப்ஸ் சின், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களான பொறாமையினால அவன் பாதிக்கப்பட்டான். அப்ப தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பு மரித்து போய்விட்டார் என்று சொல்லி யாக்கோபுனுடைய ஜேக்கப்ஸ் ஓல்ட் ஏஜ்ல தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாருக்கு பொய் சொல்லி அவனை வியாகுலத்துக்குள்ள கொண்டு போய்விட்டார்கள். யோசேப்பு மறுத்து போய்விட்டான், இதோ பாரு ஆற்றில இருந்து வந்த அந்த ரத்தத்தை காண்பித்து, இதோ உன்னுடைய மகன் யோசேப்பு மரித்து போய்விட்டான். யாக்கோபுக்கு பெரிய ஒரு சேதம். Jacob was so close to Joseph and he heard that Joseph was dead. He was alive. அது ஒரு பொய். தன்னுடைய யோசேப்பினுடைய சகோதரர்கள் சேர்ந்து அது பொய்யை சொன்னார்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய காலங்களிலே யாக்கோபு மிகவும் வியாகுலம் அடைந்தார். I want us to know this very well because இந்த டெக்ஸ்ட்க்கு நம்ம வரும்போது in Genesis 49, யாக்கோபு இப்போது Jacob is now in his last days of his life. எப்படி அவனுடைய தகப்பனை ஈசாக் அதாவது முதிர் வயதுல இருந்து 2 பிள்ளைகளை தொட்டு பார்த்தாரோ, இப்போது யாக்கோபு he is now in his latter part of his life. He is going to die. Now Jacob wants to do what is right. தான் செய்த குற்றங்கள், தான் செய்த ஏமாற்றமான காரியங்கள் எல்லாம் அவருடைய மனதுல அந்த மரண தருவாயில இருந்திருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். He was there at his deathbed. அந்த மரண தருவாயில அந்த படுக்கையில அவர் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை அவர் அண்டையில அவர் அழைக்கிறார். It's a very emotional scene. என்னை பொறுத்த வரைக்கும் அது very emotional scene. It was his last moments. He can do right now. இப்போது சரியை செய்ய வேண்டும். 49ஆம் அதிகார ஆதியாகம புத்தகத்தை வாசித்தீங்கன்னா
யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளையினிடத்துல வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆவியானவருடைய ஏவுதல் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு குமாரருக்கு கட்டளையிட்ட முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டளின் மேல் மடக்கி கொண்டு ஜீவியத்தை போய் தன் ஜனத்தோடே சேர்க்கப்பட்டான். ஆஃப்டர் ஹி blessed the children, பிள்ளைகளை ஆசீர்வதித்த பிறகு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் அழைத்து, இன்ஃபேக்ட் அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்லுவார், யூதாவுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லுவார், ரூபனுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தையை அவர் யாக்கோபு சொல்லுவார். ரூபன் வந்து மகாபெரிய பாவத்தை குற்றத்தை அவர் செய்தார். சோ யாக்கோபு அந்த நிலையில at the last moment he wants to do what is right. What is today's topic? Today's topic is family blessing. குடும்ப ஆசீர்வாதம். என்ன ரொம்ப சோர்வா ரொம்ப நெகட்டிவா இருக்குன்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஃபேமிலி பிளெஸிங். I want to share 3 points. 3 குறிப்புகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I pray that you bless you. எப்படி யாக்கோபு இந்த நிலைமைக்குள்ள his last moments on earth he wanted to do the right thing now. அவருடைய பழையது முடிந்து போயிட்டது. ஒரு பொய்யனாக இருந்தார், தவறு பண்ணிட்டார். ஆனா இப்போது அவர் சரி பண்றாரு. 3 காரியங்கள் அவர் செய்த காரியத்தை, இந்த 49ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த காரியத்தை 3 காரியங்கள் நான் பார்க்கிறேன். குடும்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் முதலாவது வாஞ்சை, டிசையர். பெற்றோர்களே, அந்த வாஞ்சையை நாம் விட்டுவிட வேண்டாம். யாக்கோபுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. இப்போது நான் சரி செய்ய வேண்டும். முடிந்தது முடிந்து விட்டது. பரவாயில்ல, என்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னுடைய உடன் பிறந்த சகோதரருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். Today I want to have a desire. என்னுடைய வாஞ்சை இதுதான். என்னுடைய கடைசி நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவே நான் பேச போகிறேன். sometimes மரண தருவாயில இருக்கும்போது நம்மளுக்கு உரியவர்கள் பக்கத்துல இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஜேக்கப் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் he had all the opportunity to bless his children. சங்கீதம் 37:4 பாருங்களேன். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், அப்போது அவர் உங்களுடைய இருதய வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவார். வாஞ்சை. My dear brothers and sisters, if you have a family in your hands, எந்த வயதுல நீங்க இருந்தாலும், maybe you have lost some ground. ஒருவேளை சில இடங்களில நம்ம தவறிக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனா அந்த வாஞ்சையை விட்டு விட வேண்டாம். ஆமென். My brother, my sister, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார் என்றால் அந்த வாஞ்சையை விட்டு விட வேண்டாம். அந்த வாஞ்சையோடு அவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். வாஞ்சை, desire. If you have a desire for the God-given family for you, God will grant you your heart's desire. Hallelujah. உங்களுடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்கு? நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது? நம்முடைய பேர பிள்ளைகளை குறித்து நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது? அந்த வாஞ்சையின்படி ஆண்டவர் உங்களுடைய இருதய வாஞ்சை எல்லாம் நிறைவேற்றுவார். ஹalleluya. முதலாவது ஒரு வாஞ்சை வேணும். என்னுடைய பிள்ளை நல்ல வழியில வர வேண்டுமே, என்னுடைய பேர பிள்ளை நல்ல வழியில வர வேண்டுமே என்ற ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வாஞ்சை எனக்கு தாங்க ஐயா என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபுக்கு பல வருஷம் விட்டு விட்டான், பல வருஷம் தவறிட்டான். ஆனா இப்போதோ ஒரு வாஞ்சை, என்னுடைய கடைசி நேரத்தில் நான் சரியை செய்ய வேண்டுமே, என் தவற்றை மாற்றி சரியை செய்ய வேண்டும். அது ஒரு வாஞ்சை. அவனுடைய 12 பிள்ளைகள் குமாரர்கள் முன்பதாகவே அவன் தைரியமாக சொல்ல முடியுது. he saw Abraham, அவருடைய தாத்தா ஏப்ரஹாம் சாராளுடைய அடக்க இடத்துல, ஈசாக்கு ரெபேக்காவுடைய அடக்க இடத்துல. அது மட்டுமல்ல, யாக்கோபு லேயா என்ற அவருடைய மனைவியை இழந்த ஒரு நிலைமையில தன்னுடைய குமார இடத்துல அவர் பேசுகிறார். லேயா இடத்துல அவர் மறுபடியும் போக வேண்டும். அவள் அடக்கப்பட்ட இடத்துல அவன் அடக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தான். அவருடைய எமோஷன்ஸை பாருங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. I want to bless my children. I want to release that blessing. நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் விடுவிக்க வாஞ்சையா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
How important it is for us to bless. Hallelujah. பிள்ளைகள் ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்தார் என்ற அந்த வாஞ்சை நமக்கு இருந்தது என்றால் ஆண்டவனுடைய வாஞ்சை, இருதய வாஞ்சை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாக. ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனுடைய வாஞ்சை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சோர்ந்து போகவே வேண்டாம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் ஐயா, நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாஞ்சையோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், the second point is, first point is desire, second point is responsibility. தமிழிலே அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய பெயர் பொறுப்பு. ஆமென். பொறுப்புன்னு சொல்லுங்களேன். ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார் என்றால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. மகாபெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரத்துல அவர் வைத்திருக்கிறார். நாம் we are all stewards of God's blessing. அப்ப இந்த குடும்பம் என்ற ஒரு அம்சத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் குடும்பத்தை கர்த்தருடைய பாதையிலே நடத்த வேண்டும் என்ற வாஞ்சைக்கு தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். என்னது? பொறுப்பு. ஹல்லேலூயா. பிள்ளைகளை சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளுக்கு வேதம் என்ன என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபம் என்ன என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு. That is the responsibility that God has given us. இப்ப வேலை இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு எஜமான் கீழே வேலை செய்கிற ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார் என்றால், அதாவது எஜமான் கீழே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் அந்த பொறுப்பை நீங்க என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். Some of us will have things to do. இல்ல ஒரு ஷார்ட் அந்த ஸ்டிக்கர்ல நீங்க போட்டு எழுதுறீங்க, ஓகே இந்த நபருக்கு கால் பண்ணணும். பொறுப்பு. இவருக்கு நான் தொடர்பு கொள்ள வேண்டும், இவருக்கு நான் இமெயில் பண்ண வேண்டும், இவருக்கு நான் இன்வாய்ஸ் அனுப்ப வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு பொறுப்பு. பொறுப்பு வருது. அந்த பொறுப்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபுக்கு அந்த பொறுப்பு மறுபடியும் வந்தது. ஹல்லேலூயா. இன்று நான் பொறுப்போடு இருக்க வேண்டுமே என்று சொல்லி, today I must be responsible for what God has given me. 1 தீமோத்தேயு 5:8 பாருங்களேன். 1 Timothy chapter 5 verse 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். Anyone who doesn't provide for his own family is worse than an unbeliever என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பொறுப்பு. அந்த தாளந்துகளுடைய உவமை பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் தாளந்து வழங்கப்பட்டது. எல்லாரும் பொறுப்பா தான் இருந்தாங்க. அந்த பொறுப்பு இருந்தது. கொடுத்திருக்கிற தாளந்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று அந்த 3வது நபர் அந்த பொறுப்புக்கு மேலாக அவர் செயல்பட்டார். பொறுப்போடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And this cuts across everyone in the family. We cannot just say it's a responsibility of the father, or if not the mother, is the responsibility of everyone in the house. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கிறார். கணவர், மனைவி, பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாக ஒரு கட்டளை இருக்கிறார். உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணும் போது உன் பூமியில் இருக்கிற வாழ்நாள் நீடித்திருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். Such a blessing. Ephesians 6:1 and 2 நீங்க பாக்குறீங்க. தாயின் தகப்பனும் கனப்படுத்துவதற்கு பொறுப்பு. அதுதான் பொறுப்பு. ஆண்டவரை எப்படி இந்த குடும்பத்துல நான் பொறுப்பாய் இருக்க வேண்டும் என்று. அப்ப எல்லோருக்கும் அந்த பொறுப்பு வந்தது என்றால் அந்த குடும்பம் எப்படி செழிப்பா இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேரும் அங்க நிக்கிறாங்க, அந்த படுக்கை அண்டையில நிக்கிறாங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பொறுப்போடு கேட்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பொறுப்போடு கேட்கிறார்கள். listening to the father's final words. So important. I remember Reverend Victor Pandian என்ற ஒரு ஊழியர் கிரைஸ்ட் சர்ச்ல அவரை நான் அறிந்து கொண்டேன். தன்னுடைய தகப்பனாருடைய மரண படுக்கையில தகப்பனார் மரித்து கொண்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு 12 வயசு. அந்த தகப்பனார் அந்த மகனுடைய கையை பிடித்து, whatever you do, நீ எதை செய்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாமல் இராதே என்று சொன்னாராம்.
never fail to preach the word னு சொல்றார். 12 வயசு பையன்ட்ட அப்பா சொல்றாரு. ஃபைனல் வேர்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஒரு வேக் இல்லாட்டி ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்க்கு நான் போனேன்னா அமைதியா குடும்பத்தை பக்கத்துல பேசிக்கிட்டு இருப்பேன். அதாவது அமைதியா இருப்பேன், ரொம்ப பேச மாட்டேன். கடைசியா அப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்பேன். கடைசியா அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அப்ப யோசிப்பாங்க. கடைசியா இதுதான் சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுடைய விருப்பமான கடைசியா என்ன சொன்னாங்க? கடைசியா என்ன சொன்னாங்க? கர்த்தராகிய இயேசு கடைசியாக நம்ம இடத்துல என்ன சொன்னார்? பொறுப்பு. அவர் சொன்னதை நம்ம செய்து நிறைவேற்றுவதுதான் பொறுப்பு. பொறுப்பான விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருந்தா, எனக்கு இந்த குடும்பத்துல, என் குடும்பத்துல எனக்கு ஒரு பொறுப்பு என்று நம்ம சொன்னோம் என்றால், தாய் தகப்பன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த இருக்கிற வீட்டுல நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில ஒருத்தர் பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். ரொம்ப வருத்தமா இருக்குல்ல, கஷ்டமா இருக்கு. சபையில நம்ம ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புகிறோம். அவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு pin drop silence, cannot talk to each other. But when they are outside with everyone else, so much of conversation. அந்த வீட்டுக்கு வந்தா எல்லாம் அவங்க சொந்த வீட்டுல தான் கிடப்பாங்க. Isn't that true today? More so today. More difficult today. எல்லாருக்கும் அவங்க சொந்த ரூம் இருக்கிறது, சொந்த போன் இருக்கிறது, உலகமே போன் தான். நான் குறையா சொல்ல, அது is the reality we are coming to. ஆனா if we have the responsibility, ஒரு பொறுப்பு என்றால், ஆண்டவரே இந்த குடும்பம் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அந்த போனை ஒரு புறமாக வச்சுட்டு, அந்த டிவியை ஒரு புறமாக வச்சுட்டு, அல்லது அந்த மற்ற காரியங்களை ஒரு புறமாக வச்சுட்டு அப்பா அம்மாட்ட ஒரு கான்வர்சேஷன் வைப்போமே. உடன் பிறந்தவர்கள் ஒரு கான்வர்சேஷன் வைப்போமே. Today people find it hard to converse because we are living in a very, என்ன சொல்றது, முகமுகமாக பார்த்து பேசுற ஒரு உலகமா இல்ல. இப்ப எம்ஆர்டில பஸ்ல போனீங்கன்னா வேற எங்க தான் பாக்குறது, நம்ம இங்க தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. Unable to strike a real conversation. I miss my conversation with my parents now more so. இல்ல நம்ம கூட நேரம் செலவழிச்சிருக்கலாமே, கூட பேசி இருக்கலாம்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல நம்மளுக்கு. அந்த பொறுப்பு. Let's make something happen in our families for good. Amen. புதிய வருடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? குடும்பமாக நம்ம சபைக்கு வர வேண்டும். நம்ம அந்த சாபத்தை மாற்றி வைக்கணும். கம்ப்ளீட்டா நம்ம வர்றதுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். God will use you as a vessel in your family. உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு கருவியாக நிச்சயமாக பயன்படுத்துவாரு. அல்லேலூயா. அந்த பொறுப்போடு நம்ம இருந்தோம் என்றால் ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிச்சயமாக சேரும். 2 காரியம் பார்த்தோம். முதலாவது என்ன சொன்னேன்? வாஞ்சை. இரண்டாவது ஓகே பொறுப்பு. மூன்றாவது கடைசி என்ன நீங்க நினைக்கிறீங்க? கடமை. கடமை. அந்த டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் டியூட்டிக்கும் there's a difference that we must understand. பொறுப்பு என்ன சொல்லும்? இது என்னுடைய பொறுப்பு, நான் செய்யறனோ இல்லையோ என் இஷ்டம். கடமை என்ன சொல்லும்? கடமை என்ன சொல்லும்? இது என்னுடைய பொறுப்பு, நான் செஞ்சுதான் ஆவேன். அல்லேலூயா. Parents, sometimes it's your responsibility, but other times it's your duty. Whatever it takes, Lord, I will do it. அதுதான் டியூட்டி. யார் செய்யறாங்களோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் கடமை, அவங்களுக்கு விருப்பமா இருக்கிறதோ இல்லையோ, என் கடமை நான் அதை செய்து முடிப்பேன். அவங்களுக்கு இப்ப புரியுதோ இல்லையோ, என் கடமை அதை நான் செய்து நிறைவேற்றுவேன். ஒருவேளை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க, ஆனா என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றியே ஆவேன். அதனாலதான் சில நேரத்துல பெற்றோர்கள் அவங்களோட பேரண்ட்ஸ புரியாது. ஆனா 10 வருஷத்துக்கு முடிந்த பிறகு பின்னாடி பார்க்கும்போது இப்பதான் எனக்கு புரியுது, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி என்னை எச்சரித்தாங்க. இப்ப புரியாது. ஆனா பெற்றோர்கள் உங்களுடைய கடமையை விட்டு நீங்க விலகி போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சில கொஞ்சம் கஷ்டம், கடமை செய்யறது ரொம்ப கஷ்டம். சில நேரத்துல புரியாது. ஆனா அன்போடு கடமையை நீங்க நிறைவேற்றும் போது அதனுடைய நல்ல விளைவுகளை நீங்க பார்ப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
வசனத்துல நம்ம பார்க்கணும், லூக்கா 17:10, லூக் 17:10, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். We are unworthy servants. We have only done what was our duty. Duty will do extra. பொறுப்புக்கு மேலாக செய்யறதுதான் டியூட்டி. It's not my time now. It's not my business. But it's my duty. குடும்பத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கிறதுனால it's my duty to step up. அதுதான் யாக்கோபு செய்யறாரு. அவருடைய கடமையை அவர் செய்யறாரு. அது ரொம்ப கஷ்டம். அந்த கடமையை செய்யறது ரொம்ப கஷ்டம். சில நேரத்துல ரொம்ப கஷ்டம். You have to be brave, bold, courageous in the Lord. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கடமை இது அன்பாக, நேர்மையாக, உத்தமமாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடமை செய்கிறவர்கள் you may not be popular தெரியுமா, ஆனா கர்த்தருக்கு நீங்க பாப்புலரா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியப்பட்டு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது, அன்போது அந்த கடமையை நிறைவேற்றும் போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். குடும்ப ஆசீர்வாதம், ஃபேமிலி பிளெஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய குடும்பத்தின் மேல இருப்பதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். The Lord desires that He would bless all the families in our church. இந்த சபையில இருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருப்பீங்க. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்போது சபையும் ஆசீர்வாதமா இருக்கும். சபை ஆசீர்வாதமா இருக்கும்போது சமுதாயத்திலும் ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். நம்முடைய குடும்பங்களை கட்டுவதை ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல ஈஸியா இருக்கும், சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில நேரத்துல தவறிடும். Sometimes we make the wrong decisions. We take the wrong way of creating handling issues. இதெல்லாம் நடக்கும். ஆனா விட்டு விடாதபடி, அந்த வாஞ்சையை நாம் விட்டு விடாதபடி, அந்த பொறுப்பை நாம் விட்டு விடாதபடி, அந்த கடமையை நாம் விட்டு விடாதபடி, நம்ம இங்க இருக்கக்கூடிய சபையர் அனைவரையும் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. I want to speak a word of blessing to all of your families. Likewise, bless your own families. உங்களுடைய சொந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. Today, as I was thinking and preparing for this sermon, one dear brother sent me a voice message. I said, Pastor, I bless you. சொன்னார். ஐயோ, என் மனசுக்கு அப்படிதான் அப்படியே புள்ள இருக்குது சொல்லுவது. Pastor, I bless you. I pray that today you will bring the word னு சொன்னாரு. I received that word today. அந்த வேர்டை வச்சுட்டு தான் இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். அந்த blessedness. யாக்கோபு அதுதான் செஞ்சார். யாக்கோபு என்ன செய்தார்? தன்னுடைய குமாரர்களை அழைத்து வந்து அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். Genesis 49 verse 28. ஆதியாகமம் 49 வசனம் 28. இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நேம் your family members, bless them. bless பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு அதுதான் வாக்கு கொடுத்தாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless you and keep you. Let us be people who will bless. And especially today, family blessing. உங்களுடைய குடும்பத்தார் இருக்கிற நாமங்கள், whoever in your family, name them, bless them. The Lord bless you. Come, let's pray. நாம் ஜெபிப்போமாக. I want us to take a moment to bless your family. உங்களுடைய குடும்பத்தார் யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறாங்களா? அம்மா இருக்கிறாங்களா? யார் இருக்கா உங்க குடும்பத்துல? உங்க வீட்டுல நீங்க தங்கி இருக்கக்கூடிய யார் இருக்கிறாங்க? இந்த நாளில நீங்க bless பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு கடமை இருக்கிறது ராஜா. இந்த குடும்ப ஆசீர்வாதத்திற்கென்று ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. தகப்பனே, நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு அவனோட முதிர் வயதிலே அவன் ஆசீர்வதித்தான். We don't wait until we are old age. We have bless your family. குடும்பத்தார் எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஒரு சின்ன ஒரு ஜெபம் ஏறடுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நிச்சயமாக நம்மளை நடத்த இந்த நாளிலே எல்லோரும் சேர்ந்து நம்முடைய குடும்பங்களை நினைவு கூர்ந்து bless your father, bless your mother. Do it right now, brother, sister. செய்வோமாக, ஆசீர்வதிப்போமாக. ஆசீர்வதிக்கிற ஒரு சந்ததியாக நாம் இருக்குமாறு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்.
ஹalleluya. ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் நமக்கு வேண்டும் என்று நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, நமக்கும் ஒரு வாஞ்சை இருக்குமாறு கர்த்தர் விருப்பப்படுகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய பந்தியில சேரதுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்க மேல வைக்கப்பட்டு மோடு நாங்கள் தொடர்ந்து ஓட பிரயாசப்பட கிருபை செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.